நம்ம பள்ளிப்பாளையத்திலிருந்து சங்ககிரி போகிற வழியில் ஒட்டமெத்த ரவுண்டானாக்கு முன்னாடியே இருக்குங்க. அதே போல கமலாலயத்தில் நடந்ததை பார்த்து இன்றைய தினம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அடுத்ததாக நான் வைக்கின்றேன், எனக்கும் இதே போன்ற ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஆக ஒரு ஒன்றிய கழக செயலாளர்களும் பேரூர் கழக செயலாளர்களும் நகர கழக செயலாளர்களும் கோரிக்கை வைத்தால் மட்டும் போதாது. ஆனால் உங்களுடைய ஆதரவு இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினம் ஒன்றிய கழக செயலாளரும் பேரூர் கழக செயலாளரும் நகர கழக செயலாளரும் வெற்றி நடை போடுகிறார் என்று சொன்னால் இந்த இயக்கம் மரியாதைக்குரிய ஆர்மியன் எடப்பாடியார் அவர்கள் சிறந்த ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொதுவாக ஒரு செயல்கள் கூட்டம் எந்த ஒன்றியமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் நடத்தி விடலாம். ஆனால் ஒரு இளைஞர்களை, இளம் பெண்களை, இதே போன்ற பாசறையை சேர்ந்தவர்களை, அதே போல தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்களை கிட்டத்தட்ட காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மணி அளவு அவர்களை அமர வைத்து இந்த இயக்கத்தில் என்ன நடக்கின்றது, இந்த இயக்கத்தில் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றார்கள், தமிழகத்திலே முதலமைச்சர் நடப்பதையெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிந்து இந்த ஆட்சிக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று வந்திருக்கின்றீர்களே, உங்களுடைய வெற்றிதான் இந்த தினம் நடப்பதற்கு இங்கே வருகிறார்கள். அது உறுதியாக நான் பல்வேறு பணிகள் இருந்த காரணத்தினால் அதை சேர்ப்பதற்காக அந்த பசங்களை பார்ப்பதற்காக என்னுடைய மகன் கூட இருந்தார். அதற்காக இப்பொழுது ஒரு இட்டுக்கட்டி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஏதோ என்னுடைய மகன் இந்த தொகுதியில் இருக்கின்றார், நான் பரமத்தி வேலூர் சொல்கிறேன் என்று நான் 2 மாதத்துக்கு முன்பாகவே பரமத்தி வேலூர் புனே கூட்டத்தில் சொல்லிவிட்டேன். இந்த தொகுதியை சேர்ந்த ஒருத்தர்களுக்குத்தான் நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பரிந்துரை செய்வேன். நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் முதலமைச்சர் தான் நிற்பேன், நான் வேற எங்கே நிற்க மாட்டேன் என்று அறுதியாக சொல்லிவிட்டேன். என்னை பொறுத்தவரை என்னுடைய குடும்பத்தில் இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன். எந்தாவது எங்கள் குடும்பத்தில் அரசியலுக்கு யாராவது வந்தால் எந்த நேரத்தில் வேணாலும் என்னை கேட்கலாம். எனக்கு ஒத்தாசையாக இருப்பதற்காக என்னுடைய மகனை நிலையில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நான் கொண்டு வந்ததை ஒழிய அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எந்த சூழ்நிலையும் என்னுடைய குடும்பம் அது போல் இருக்காது என்பதை நான் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2 நாட்களுக்கு முன்பாக சில பத்திரிகை நண்பர்களிடத்திலே வந்தார்கள். வந்து இடத்திலே கேட்டார்கள், உன்னுடைய தொகுதி இந்த தொகுதியில் உங்களுடைய மகனை நிறுத்தி வைக்கிறார் போல் சொல்கிறார்களே என்று. நான் அவர்களிடத்திலே சொன்னேன், எந்த சூழ்நிலையும் குடும்பத்தில் யாரும் வரமாட்டார்கள். எனக்கு ஒரு பணியாற்றுவதற்காக என்னுடைய மகன் கூட சென்று கொண்டிருக்கின்றார். இளைஞர்கள் நாங்களெல்லாம் பயிலாகிவிட்டது. இளைஞர்கள் சென்றால் இளைஞர்கள் அதிகமாக வருவார்கள், அதற்காக சென்றார்கள் ஒழிய என் குடும்பத்திலே வரமாட்டேன் என்று சொன்னேன். ஆனால் அவர் கேட்டுவிட்டு சென்றார்கள். இன்று வேறு மாதிரியாக போட்டிருக்கின்றார்கள். அதாவது போற்றுவோர் போட்டுட்டும் தூற்றுவோர் தூட்டுட்டும், நெஞ்சிலே எனக்கு பயமில்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. யார் என்ன எழுதினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை. எனக்கு இருப்பதுதான் நீங்கள். உங்களை நம்பி நான் இருக்கின்றேன், மக்களை நம்பி இருக்கின்றேன், தொடர்பை நம்பி இருக்கின்றேன், இருக்கின்ற நிர்வாகி நம்பி இருக்கின்றேன். யார் போட்டினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதற்காக நான் சோர்ந்து போய் வர மாட்டேன். இன்னும் என்னை அடிக்கத்தான் நான் இன்னும் அதிகமாக எழுந்திருச்சு இன்னும் வேகமாக செயல்படுவேன் என்பதை மட்டும் நான் நினைக்கின்றேன். அதற்காக என்னை போட்டுவிட்டால் என்று நான் எந்த சூழலிலும் தோய்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெளிவுடன் கடமைப்பட்டு சொல்லுகின்றேன். பத்திரிகையில் எழுதுகின்றார்கள், ஏதோ அவர் மகனை கொண்டு வருகின்றார்கள், பேர் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று என்னை பற்றி இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும். நான் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருக்கின்றேன். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். 5 ஆண்டு காலம் ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக இருக்கின்றேன். நான் காலையில் இருந்து இரவு வரை இந்த 20 ஆண்டு பொது வாழ்க்கையில் இரவு 12 மணி இல்லாமல் நான் ஒரு நாள் கூட படுத்து, நேற்றைய தினம் கூட நான் அனைவரையுமே அங்கே டிவியிலே 1:30 மணி வரை சந்தித்து விட்டு தான் காலை 6 மணிக்கு இருந்துச்சு நான் ஈரோடு கேட்டதுக்கு சென்று விட்டு இங்கே வந்துவிட்டு இதற்கு பின்னால் சென்னை கூட்டம் இருக்கின்றது, நான் கோயம்புத்தூர் சென்று சென்னை செல்ல இருக்கின்றேன். ஆக என் நெஞ்சிலே பயம் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆக நான் உங்களுக்கு உழைப்பதற்காக இருக்கின்றேன், உங்களோடு இருப்பதற்காக இருக்கின்றேன். எனக்கு வாய்ப்பை வழங்கினார், தலைமை வழங்கினார் என்று சொன்னால் மீண்டும் உங்களோடு இருந்து இந்த தொகுதிக்கு, இந்த மக்களுக்கும், என்னை நம்பி வந்திருக்கின்ற, இந்த இயக்கத்தை நம்பி வந்திருக்கின்ற அத்தனை தொடர்களுக்கும் என்னால் முடிஞ்ச தியாகத்தை சொல்லி என் உடலை வருத்தாலும் கூட வேறு யாரையும் நான் வருத்திக் கொள்ள சொல்ல மாட்டேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் சொல்லுவது, ஒரு 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற போது என்னென்ன மக்களுக்கு தேவை இருக்கிறதோ
அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஆட்சி தான் உண்மையான ஆட்சி என்பதற்கு இதெல்லாம் நான் ஒரு உதாரணமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக ஒன்றைய தினம் நடக்கின்ற இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம், ஒரு சாமானிய நாடு கொண்டிருக்கின்ற ஆட்சி தமிழகத்தில் நடக்கக்கூடாதா? கருணாநிதியுடைய மகனாக இருக்கின்ற வாரிசு தான் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? ஒரு கிராமத்தில் இருப்பவர்கள் ஆட்சி நடத்தக்கூடாதா? ஒரு விவசாயியாக இருக்கின்றவர்கள் ஆட்சியை நடத்தக்கூடாதா? இந்த அளவுக்கு அவர் கிராமத்தில் இருந்த காரணத்தாலே சிறப்பாக ஒரு வழி நடத்தி கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை. இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன காரணம்? ஒரு காரணத்தை சுண்டுவல் என்று சொல்லட்டும். இந்த ஆட்சி இந்த தப்பை செய்திருக்கிறது, இதற்காக ஆட்சி வரக்கூடாது என்று ஒரு பொறாமையின் காரணமாக ஒரு சாதாரண கிராமத்தில் இருந்த ஒரு எளிய அதற்கு படிக்க மாட்டேன். என்னை இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறேன், என்னை முரசி பார்த்தால் இன்னும் வேகமாகத்தான் வேலை செய்வதற்குரிய நான் அதற்கு சோர்ந்து போக மாட்டேன் என்று மீண்டும் சொல்லி நான் நம்பியிருக்கிறேன். இங்கே இருக்கிற தொண்டர்கள், இங்கே இருக்கின்ற பொதுமக்கள், நான் எந்த நேரத்திலும் நான் சந்திக்கக்கூடிய அமைச்சராகத்தான் நான் இதுதான் வந்திருக்கின்றேன். நான் எப்பொழுதும் யார் வந்தாலும் நான் சந்திக்கவில்லை என்று சொல்லவில்லை. காலை 6 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் நான் பார்த்துவிட்டு தான் செல்கின்றேன். இரவு 12 மணி ஆனாலும் பார்த்துவிட்டு தான் செல்கின்றேன். என்னால் முடிந்த சேவையை செய்திருக்கின்றேன். எனக்கு தெரியாத ஏதாவது தவறு நடந்திருந்தால் என்றால் அதற்கு நான் வருத்திக் கொள்கிறேன். நான் தெரிந்து தவறு செய்யவில்லை, தவறு செய்ய மாட்டேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இருக்கின்ற தொண்டர்களும் சரி, இருக்கின்ற பொறுப்பாளரும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, நான் மீண்டும் சொல்லுவது, தலைமை வாய்ப்பு கொடுத்தால் நான் மீண்டும் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுவேன். அது மாற்று கருத்து கிடையாது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதாவது ஒரு ஒன்றியம் என்று சொன்னால், முதல்ல நான் ஒன்றிய செயலாளர் இருக்கின்ற போது நாமக்கல் மாவட்டத்திலே ஒன்றியம் என்று சொன்னால் பள்ளிவாளையம் என்று சொல்லுவார்கள். அதே நாமக்கல் மாவட்டத்தில் இன்றைய தினம் பள்ளிவாளையம் என்று சொன்னால் அதுதான் மிக சிறந்த ஒன்றியம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அருமை செந்தில் அவர்கள் கிட்டத்தட்ட 2 நாட்களாக எப்பொழுதும் நான் வந்தால் என்னோடு அனுப்பி வைச்சிருந்தவர் 2 நாட்களாக என்னோடு வரவில்லை. நான் கூட இந்த கூட்டத்திற்காக வராமல் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றாரே என்று கூட நினைத்து எனக்கு வந்து பார்த்ததற்கு பின்னால் தான் தெரிகின்றது, இது ஒன்றிய ஒரு வடக்கொன்றிய தெற்கொன்றிய கூட்டம் அல்ல, இது மாவட்ட கூட்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு சிறப்பாக செயலாற்றுகின்ற அவர்களை மீண்டும் பாராட்டி அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எப்பொழுது உறுதியாக இருப்போம், நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த இயக்கத்திற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் பாராட்டி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடினால் நான் புயலுக்கு அழகு, ஓடினால் நான் நதிக்கு அழகு, நீங்கினால் நான் நீருக்கு அழகு, அம்மாவின் ஆட்சி வந்தால் நான் நாட்டுக்கு அழகு, இளைஞர்கள் இளம்பெண்கள் வந்ததால் தான் இந்த கூட்டத்திற்கு அழகு என்று கூறி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அருள்வாசியுடன் இந்த இளைஞர் கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய சசிகலா தனபால் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் மாவட்ட இளைஞர்கள் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ரமேஷ் அவர்களே, மதுரை மண்டல தகவல் தொழில்நுட்ப இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே, குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியிலே அதிகப்படியான 1 லட்சம் வாக்குகளுக்கு வித்தியாசத்தில் உங்களை வெற்றி பெற செய்ய இளைஞர்களோடு சேர்ந்து நாங்களும் உழைத்து உங்களை வெற்றி பெற செய்ய பாடுவோம் என்ற நேரத்தில் நல்ல நேரத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இளைஞர்கள் இளநிலைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்தினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பில் இருக்கின்ற தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளரும் பள்ளிவழி ஒன்றிய உறுப்பினருமான அருமையான செந்திலனார் அவர்கள், மேடையில் இருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் கழக தோழர்கள், இங்கே வருகை புரிந்து உங்களுக்கெல்லாம் ஆலோசனை வழங்க வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் மின்சார மதுரை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனக்கு முதல் நன்றி கலந்த வணக்கத்தை குமாரபாளையம் சார்பாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, நிர்வாகம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் மாண்புமிகு நமது அமைச்சர் அவர்களும் நம் தொகுதியை பொறுத்தவரையில் நமக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்
32 ஆண்டுகளும் ஆண்டகட்சியே மீண்டும் ஆளும் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே கழக ஆட்சியை நிறுவிவிட்டு இன்னைக்கு நம்மோடு இருந்தாலும் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இறை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தெய்வீக ஆசையுடன் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தெற்கு ஒன்றியம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் முன்னாள் ஒன்றிய பெருந்தவையர் தெற்கு ஒன்றிய செயலாளர் செந்தில் அவர்களே மற்றும் இந்த மேடையில் இருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் பாசறை மற்றும் அனைத்து பெரும்பாலானருக்கும் காலத்தின் அருமையிலிருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமக்கெல்லாம் ஆசை நிறைவேற்ற அமைச்சருக்காக நீ பாடுபட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தை கூறி ஏதோ கூட்டம் போட்டாங்க வந்தால் மாப்பிள்ளை மச்சான் வந்துட்டு போகணும்னு இருக்கக்கூடாது. ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்து சிறப்புரையாற்றி நல்ல ஆலோசனைகளை வழங்கிய தடையில்லா மின்சாரம் தந்த தங்க தமிழர் நமது மண்ணின் மைந்தர் மாண்புமிகு மின்சாரம் அதிர்வு மற்றும் ஆயத்தீர்வு துறை அமைச்சர் அவர்களுக்கும்